ஆந்திரா, தெலுங்கானா மற்ற ஒடிசா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் கூடவே நடைபெறுகிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல் முடிவடைந்து 12 நாட்களுக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்படும் போது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். மத்தியில் மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பார். இதுல 2வது, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 44 ஆண்டுகளாக பாட்டாளி கட்சி வலியுறுத்தி வருகிறது, போராடி வருகிறது. அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு கொள்கை அளவில் மத்திய அரசுதான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தட்டி கழிக்கிறது. பீகார் வேகமா பண்ணா இன்னும் நிதானமா போவா, எழுதுறதுக்கு முடியுதா? போலாமா? பீகார், கர்நாடகம், ஒடிசா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது. தெலுங்கானாவில் விரைவில் நடத்தப்பட உள்ளது. தமிழக அரசு இனியும் தாமதப்படுத்தாமல் நடத்த வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி கூட. 3வது, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒழுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறோம். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று 2022 மார்ச் 31ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன் பின்னர் 2 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. அது ஆணையிட்டு வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரை அறிக்கை வழங்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தமிழக அரசு 12/1/2023 ஆணையிட்டது. அதன் பின் இன்றுடன் 16 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. தமிழக அரசு நினைத்திருந்தால் 1 மாதத்தில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன், பல கடிதங்கள் எழுதினேன். அன்புமணியும் பல முறை சந்தித்தார், அவரும் பல கடிதங்களை எழுதினார். குழுக்களாக போய் பார்த்தார்கள்.
கௌரவ தலைவர் தலைமையில போய் பார்த்தார்கள். ஆனாலும் கூட ஒன்றும் நடக்கும். இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டு விட்டார். பயனேதும் கிடைக்கவில்லை. எனவே வன்னியர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம். அடுத்தது, நீங்கள் இந்த கேள்வி கேட்பீர்கள். ஆனால் நானே கேள்வியையும் கேட்டு பதிலையும் சொல்லிவிடுகிறேன். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் தலைமைக்கு. இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சாதகமாக பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்கும். அதோடு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசிய பிறகு இது குறித்த முடிவை, எங்கள் கட்சியின் முடிவை அறிவிக்கும். தொடர்ந்து பல அறிக்கைகள், பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகம் கூறி வருவது கண்டிக்கத்தக்கது. இது நடுவர்மன்ற தீர்ப்புக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது. மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு துடிப்பது குறித்து நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த பதிலும் கூறாதது வருத்தம் அளிக்கிறது. மேகதாது அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அடுத்தது, ஆறாவது, ஒருவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து எப்ப தண்ணி திறந்து விடுவாங்க வழக்கமா? காவிரியில் ஜூன் 12. ஆனால் மேட்டூர் அணை இப்பொழுது வறண்டு கிடக்கிறது. ஜூன் 12 திறக்கப்பட வேண்டும். ஆனால் வறண்டு கிடக்கிறது மேட்டூர் அணை. இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உள்ள நிலையில் மேட்டூர் அணை வறண்டு கிடக்கிறது. கர்நாடகம் தண்ணீர் தராத நிலையில் குறுவை சாகுபடிக்கான மாற்று வழிகள் என்ன என்பதை காவிரி பாசன மாவட்ட உழவர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும். ஏழாவது, இதற்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் உழவர்களுக்கு வழங்க வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் கோடைகால சாகுபடி செய்யப்பட்டது. நெல், பருத்தி, எள், பயிறு போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலத்தடி நீரையே நம்பியிருக்கின்ற விவசாயிகள் இந்த சாகுபடி, ஆனால் அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படாததால் பயிர்கள் காய்ந்து வருகின்றன. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம்
மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் 8 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை. இந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க அரசு முன்வர வேண்டும். எட்டு, எங்க ஊடகத்தில் வந்ததுதான், செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்தது நமக்கெல்லாம் வேதனை அளித்தது. அங்குள்ள கிடங்குகளில் உள்ள உழவர்களின் மூட்டைகளை அடுக்க அனுமதித்திருந்தால் அதை அனுமதிக்காமல் வணிகர்கள் வாங்கிய மூட்டைகளை வைக்க அனுமதித்ததுதான் இதற்கு காரணம். இது குறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 10,000 மூட்டைகளை அடுக்கி வைக்கும் அளவுக்கு கிடங்குகள் கட்டப்பட வேண்டும். இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன். இன்னும் 9வது, வட மாவட்ட வளர்ச்சிக்காக ஒரு சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டின் சராசரி தனிநபர் வருமானம் 2,36,783. இதைவிட 24 மாவட்டங்களில் தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கிறது. சராசரி இவ்வளவு இருக்குது. ஆனா 24 மாவட்டங்கள் இதை விட குறைவா இருக்கு. 14 மாவட்டங்கள் மட்டுமே சராசரியை விட அதிக வருமானம் ஈட்டியுள்ளன. 14 மாவட்டங்கள் மொத்தம் நமக்கு 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் மட்டுமே சராசரியை விட கொஞ்சம் வருமானம் ஈட்டியுள்ளன. சென்னையை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம்தான் 3,64,337 வருமானம், ஆண்டு வருமானத்துடன் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் உள்ளது. பெரம்பலூர், திருவாரூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, இப்படி பல மாவட்டங்கள் இந்த தனிநபர் வருமானத்துல ரொம்ப கீழே இருக்கு. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, திருவள்ளூர் மாவட்டத்தின் தனிநபர் வருமானம் விழுப்புரம் மாவட்டத்தை விட 2,780 விழுக்காடு அதிகம். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளவு தனிநபர் வருமானம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு குறைவா இருக்கு. அதனால தனிநபர் வருமானம் கொண்ட 24 மாவட்டங்களில் 11 மாவட்டங்கள் வட தமிழகத்தையும் 5 மாவட்டங்கள் காவிரி பாசன பகுதியையும் சார்ந்தவை. தனிநபர் வருமானத்தில் வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் பின்தங்கி இருப்பது இப்போது ஏற்பட்டதல்ல. நாம் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆகிறது. திமுகவும் அதிமுகவும் 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி தான். இந்த மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை தொடங்கி அவற்றை பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றி இருக்கலாம். அந்த மாவட்டங்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கி இருக்கலாம். ஆனால் இரு கட்சிகளும் அதை செய்யவில்லை.
பல மாவட்டங்களும் காவிரி பாசன மாவட்டங்களும் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறாது என்ற உண்மையை உணர்ந்து அந்த மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இப்பொழுதும் உங்கள் மூலமாக சொல்லுவோம். அடுத்தது 10வது, மரம் வளர்ப்பை மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். மரம் வளர்க்கிறோம். பாக்குறீங்க, வெயிலின் கடுமை, இவ்வளவு மரம் இங்கேயே வச்சிருக்காங்க. ஆனாலும் இங்க இவ்வளவு வெப்பம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய இயக்கமாக நடத்த வேண்டும். அதற்கு வனத்துறை, அரிமா சங்கம், சுழற் சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், வனத்துறை ஆகியவை இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மரம் வளர்ப்பை மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். இப்போ வேலூர், சேலம், திருத்தணி, திருச்சி போன்ற நகரங்கள்ல அதிகமா வெப்பம் பதிவாகுது. அப்போ அந்த இடத்துல, அந்த மலைகள்ல, அதாவது ஜூலை மாதங்கள்ல ஹெலிகாப்டர்ல மலைகளிலே வளரக்கூடிய சின்ன சின்ன மரங்கள், தாவரங்கள், அந்த விதைகளை ஹெலிகாப்டர்ல தூவலாம். ஒரு காலத்துல காமராசர், கர்ம வீரர் காமராசர் அவருடைய ஆட்சியில் அது நடந்தது. அப்பொழுது நடந்தது. இப்பொழுதும் அந்த மாதிரி செய்யலாம். செய்தா அது 25 விழுக்காடு முளைச்சாலும் அது மேல அந்த பசுமை இருக்கும். அப்போ அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு, அந்த நகரத்தில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்காது. நான் சொன்ன இந்த நகரங்கள் அதிகமான வெப்பத்தை கொடுக்கிறது. இப்போ கல்வி கோயில், நான் நடத்துகின்ற அந்த கல்வி கோயில், அந்த கல்வி கோயில்ல, சரஸ்வதி கல்வி கோயில்ல, கோனேரி குப்பத்தில், நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. 2 மாதத்துல, போன ஆண்டு அக்டோபர் மாதத்துல 7770 7770 பழம் காய்க்கிற மரங்களை நான் நட்டேன். இப்ப நீங்க தான் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எங்களுக்கு ஒரு மரம் கொடுக்கல, பழம் காய்க்கிற மரத்தை நட்டுக்கிறீங்களே, இவ்வளவு மரம், எங்களுக்கு ஒரு மரம், ஒரு 4-5 மரம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் நட்டா எங்களுக்கும் பழம் வருமே. அப்படி தோணுதில்ல? நினைக்க தோணுதில்ல? ஆமா, நினைக்க தோணுது. அது ஒண்ணும் இல்ல, 15 வருஷம் பிறகு அது பழம் காய்க்கும். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு விற்கும். அதுதான் பழம் காய்க்கும். 14 வகையான மரங்களை வச்சிருக்கேன் நான். நீங்க ஒரு நாளைக்கு அது போய் பாருங்களேன். எல்லாரும் உங்களை ஜெயராஜ் உங்களை ஒரு டூர் மாதிரி, நம்ம கல்வி கோயில ஒரு டூர் மாதிரி அழைச்சிட்டு போய் ஒரு நாளைக்கு உங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை அழைச்சிட்டு போய் காட்டு. இந்த இது போன்ற ஒரு கல்வி கோயில், மரங்கள், மரம் செடி கொடிகள் தமிழ்நாட்டில எந்த வளாகத்திலையும், எந்த கல்லூரியிலையும், எந்த பள்ளிக்கூடத்திலையும், எந்த பல்கலைக்கழகத்திலையும் இல்லை என்று முடிவுக்கு நீங்களே சொல்லுவீர்கள். அதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க ஏற்பாடு செய்யலாம். ஒரு டூரிஸ்ட் மாதிரி போட்டோம். நீங்க மட்டும் இல்ல, குடும்பத்தோட, அதிலும் குறிப்பாக குழந்தைகள். இங்கதான் 12 கிலோமீட்டர் பொன்னேரிக்குப்போம். அடுத்தது, பெண்கள் உயர்கல்வி கற்கும் விகிதத்தை
அதிகரிக்க வேண்டும். 10, 12 இதுல பெண்கள் தான் அதிகமா தேர்ச்சி பெறாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்கிறது. அண்மையில் வெளியான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 96.4 விழுக்காடு மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். ஆனால் இவர்களில் உயர்கல்வி கற்கும் மாணவிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இவ்வளவு பேர் படிக்கிறாங்க, பெண்கள் தேர்ச்சி பெறாங்க 12ஆம் வகுப்புல. ஆனா அதுக்கு மேல பட்டப்படிப்புக்கு அதுக்கு மேல படிப்புக்கு அங்க போய் குறைஞ்சு போகுது அவங்களுடைய. என்னுடைய வேண்டுகோள் என்றால் பெண்கள் பட்டப்படிப்பு, உயர்கல்வி, அதற்கு மேல கல்வி இப்படியெல்லாம் நிறைய படிக்கணும் பெண்கள். அதற்கான ஊக்குவிப்பு, அரசனுடைய உதவி எல்லாம் கிடைக்கணும். ஒரு 100 மாணவிகள் 1ஆம் வகுப்பு சார்ந்தாங்க. முதலாம் வகுப்பில் அவர்கள் 47.3 விழுக்காடு மாணவிகள் தான் பட்டப்படிப்பில் சேருகின்றனர். இது கவலை அளிக்கிறது இல்லையா? அதாவது மகளிர் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இதை குறைந்தது 60 விழுக்காடாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு என்ன சொல்லுங்க, அதுதான் ரொம்ப நாளா வச்சிருக்காங்க. இப்ப புதுசா கஞ்சா. ஆமா, தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெருவு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. சொல்றது சரியா அது தவறா? சரிதானே? நடுநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கூட, நடுநிலை பள்ளிகள் 8ஆம் வகுப்பு 9ஆம் 7ஆம் 8ஆவது அந்த மாணவர்கள் கூட கஞ்சா புகைத்து விட்டு பள்ளிகளுக்கு வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். தமிழக அரசு நினைத்தால் கஞ்சா விற்பனையை ஒரு வாரத்தில் ஒழித்துவிட முடியும். நான் உங்களை கேட்கிறேன் அந்த கேள்வி, காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்க முடியுமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கல. காவல்துறைக்கு தெரிந்தேதான் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா எங்கிருந்து வருது சொல்லுங்க? ஆந்திராவில இருந்து வரும். அப்படி தெரியுது. அப்போ ஆந்திராவுக்கே சென்று கஞ்சா தோட்டங்களை அழிக்க காவல்துறைக்கு, நம்ம காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அதை செய்யலையா? மாறாக கஞ்சா வணிகர்களை முதல் நாள் கைது செய்து அடுத்த நாள் விடுதலை செய்யறாங்க. அந்த அணுகுமுறை தான் பார்க்கணும் நாம. ஆக கஞ்சா வணிகத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அடுத்தது சமூக ஜனநாயகம். சமூக ஜனநாயகம், சோசியல் டெமோக்ரஸி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சோசியல் டெமோக்ரஸி.
இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொல்லி வரோம். இதனுடைய சுருக்கமான பொருள் என்னன்னா, எல்லோரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. இந்த இலக்கை எட்ட சமூக ஜனநாயக கொள்கைதான் சிறந்த வழி என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொல்லி வருகிறோம். இது என்ன சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, சமுதாயத்தின் ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமான நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது சமூக ஜனநாயக கொள்கையின் அடிப்படையாகும். சமூக ஜனநாயகத்தின் இலக்குகள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி, சமூக ஒருமைப்பாடு. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இந்தியாவை விட மிக மோசமான நிலையில் இருந்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு பொருளாதாரம் மற்ற எல்லாவற்றிலையும் வளர்ந்திருக்கிறது, வல்லரசாக ஆகியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சமூக ஜனநாயக கொள்கையை அவர்கள் பின்பற்றியது. இது எந்தெந்த நாட்டில் இந்த சமூக ஜனநாயகம் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது? சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் டெமோக்ரஸி எந்தெந்த நாட்டில் இருக்குன்னா, உலகத்தில் 51 நாடுகளில் இந்த சோசியல் டெமோக்ரஸி இருக்கு. ஸ்காண்டினேவியன் நாடுகள், கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், அயர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள், பிரேசில் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள், இங்கெல்லாம் இது போன்ற 51 நாடுகளில் இந்த சோசியல் டெமோக்ரஸி இருக்குது. அதனால அந்த நாடுகள் எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது. வறுமை ஒழிந்து செழுமை நிறைந்து அமைதி நிலவுகிறது. வறுமை ஒழிந்து செழுமை நிறைந்து அமைதி நிலவுகிறது அந்த நாட்டில். தமிழ்நாட்டையும் அத்தகைய உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக ஜனநாயக கொள்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பெருமிதத்துடன் கடைபிடித்து வருகிறது, கொள்கையாக ஏற்றிருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்வி கணைகள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, ஒவ்வொருத்தர கேட்கணும். அது கேள்வி சொல்லுங்க. அதை பத்தி கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். மின்வெட்டு இந்த மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க, அதுலயும் குறிப்பா குழந்தைகள். இப்போ ஒரு குளிரூட்டி எல்லாரும் ஏழை கூட குளிரூட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு அது தேவையான ஒரு எசென்சியல் கமாடிட்டியா, தேவையான ஒரு பொருளா இப்ப மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மின் தேவை அதிகமாகும். அப்ப மின் தேவை அதிகமாகிறத முதல்ல அதை கணக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரும்னு கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்திருக்கும். என்னென்னமோ சொன்னாங்க, சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை, அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. பார்த்தா இன்னும் 2-3 மாசம் எப்படி இந்த மக்கள் வெயில தாங்கிக்க போறாங்க? இது வரைக்கும் 3-4 பேர் சன்ஸ்ட்ரோக், இந்த வெப்பத்தினால இறந்திருக்கிறாங்கன்றது
ஊடகங்கள் சொல்லிதான் ஒரு பையன் 25 வயசுலயே ஒரு பீகார் பையன் சொல்றான். அவன் வேலை செய்துன்னு இருக்கான், இந்த வேலை கட்டட வேலை. அவனுக்கு சன்ஸ்ட்ரோக் வந்துட்டு மருத்துவமனை கொண்டு செல்ற வகையிலே அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. இப்படி அதாவது பொதுவா சொல்லுவாங்க, தலை காட்ட முடியல வெளியில, அப்படித்தானே? அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இவங்க திட்டமிட்டு மின் பற்றாக்குறை ஏற்படாமல் திட்டமிட்டு 2-3 மாசங்களுக்கு முன்னாலேயே அதை பண்ணிருக்கலாம். அப்புறம் அடுத்த கேள்வி, நெல்லையில வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து முழுமையான உயிரிழந்தார். என்ன சொல்றாரு? நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆமா உயிரிழந்திருக்காரு. குற்றவாளி கண்டுபிடிக்க போலீஸ் தலைவர். இது வந்து கே நேருவோட தகவல் ராமோஜி கொலை வழக்கம் இதுவும் ஒரே மாதிரி போலீஸ் முதற்குற்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் தொடர்ந்து குற்றவாளி கைது செய்யப்படாது. ரொம்ப பரிதாபமான ஒரு இது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துரும். அடுத்த கேள்வி, தமிழகத்துல பல்வேறு கோவில்களை பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை புதிதாக கைப்பற்றுது. அதன் குறிப்பாக பாத்தீங்கன்னா வட மாவட்டத்துல இருக்க கோவில்களை அதிகமா கைப்பற்று இருக்கிற கோவில்கள் பழைய கோவிலே வந்து சரியா செய்யறது இல்ல. இருக்கிற இப்ப கோவில கைப்பற்றாங்க. எப்படி பாருங்க, கோயில்ல அரசாங்கம் கைப்பற்றாங்களாம், தனியார் கோவில, தனியார் கோவில் வட மாவட்டங்கள்ல தனியார் கோவில்களை அரசாங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. அதுல அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய நிர்வாகத்துல தலையிடுறாங்க. குறிப்பா எல்லைச்சாமிகள் சொல்லப்படுகின்ற திரௌபதி கோவில்கள் வந்து அன்னையத்துல கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றேன். விழுப்புரத்துல நடக்குது. சரி, எதுக்கு கைப்பற்றுறாங்க? அவங்க தன்னோட கட்டுப்பாடு கொண்டு அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்து கோயிலுக்குரிய நிலங்கள் இருக்கு, அது நிலங்கள் கோயிலுக்கு உள்ள நிலங்கள் இருக்கு, அது இருக்குது. ஏதாவது பண்ணலாம், பண்ணிக்கலாம். மரம் நடும் இயக்கத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பசுமை தாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமா வந்து மரம் நடத்தை வந்து உருவாக்குனீங்க. இப்ப வந்து ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கத்தையும் சேர்த்து சொன்னீங்க. இதுல பசுமை தாயகமும் இன்க்ளூட் ஆகுமா? அதான், அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறோம். இவங்களை இப்ப இருக்கிறவங்கள நாங்க இந்த அரிமா சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் அவங்கள கேட்டுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு பிரஸ் கிளப் வச்சிருக்கீங்களே, நீங்க பிரஸ் கிளப்புக்கு சார்பா ஒவ்வொரு ஆண்டும் மழை வர்றதுக்கு முன்னால வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100, 200, 500 மரங்கள் நீங்க வைக்கலாம். பிரஸ் கிளப் சார்பாக, விழுப்புரம் மாவட்ட பிரஸ் கிளப் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நீங்க எங்க ஒரு பள்ளிக்கூடத்துல அப்படின்னு வைக்கலாம். நேத்து தயாராபுரம் பள்ளிக்கூடம் தயாரத்துல இருந்து ஒருத்தர் வந்தார். பெண்ணோட குழந்தையோட வந்து அந்த பெண்ணு அங்க படிக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா நீங்க வச்ச 15 வருஷங்களுக்கு முன்னால வச்ச மரம், அந்த மரத்து நிழல்ல தான் நாங்கள் படிக்கிறோம். அப்படி எப்படி வச்சோம்னா அது சொல்லுது, சர்க்குலரா மரம் ஒரு வட்டம், அப்புறம் முக்கோணத்துல, அப்புறம் இப்படி நீங்க போய் பாருங்க. அப்ப வச்ச இப்ப பெரிய பெரிய மரமாயிரு. அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அப்பாவும் மறுபடியும் கொஞ்சம் வைங்க ஐயா வந்து அப்படி. சரி வரப்பா, தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல நீ ஒரு ஆளெல்லாம் கேள்வி சரி கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டதா சொல்லி அவங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆனா அந்த மரங்கள் எல்லாம் பாக்குறீங்க, அது வனத்துறை தான் கேட்கணும். கேட்டு அவங்களுக்கு கேட்டு பதில் சொல்லட்டுமே. வனத்துறை கேட்டு, அதாவது அந்த காலத்துல நான் சொல்றது ஆமராசர் ஆட்சி, அதுக்கு முன்னால அந்த ஆட்சியில வன மகோத்சவம் அப்படின்னு பேர் வச்சாங்க. மரம் வைப்பாங்க, மரக்கன்று வைப்பாங்க, பக்கத்துல அந்த ஒரு ஆடு அதை வந்து மேயற மாதிரி ஒரு பத்திரிகையில அதை கார்ட்டூன் போடுவாங்க. அது என்ன பத்திரிகைன்னு நான் சொல்லக்கூடாது, அது கிண்டலுக்காக போடுவாங்க. வன மகோத்சவம் அப்படின்னு பேரு. அதாவது அந்த அப்போ
அது நல்ல இதுக்காக வச்சாங்க. அப்போ காமராஜர் காலத்துல ஹெலிகாப்டர்ல போய் விதைகளை தூவுறாங்க இந்த மலைகள் மேல. அப்போ இப்போ அது மாதிரி வருஷம் வருஷம் தூவினா குறைஞ்சது 125 விழுக்காடாவது அந்த அந்த விதை முளைச்சுன்னா அந்த ஒரு பசுமையான ஒரு பசுமை போர்வை அந்த அந்த மலைகள் மேல உருவாகும் போது அங்க வேலூர், சேலம், திருச்சி அந்த நகரங்கள் வசிக்கிறோம். இன்னொன்னு பயன்பெறுவாங்க. இந்த நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு கடை இருக்குது, வணிகர்கள், அதே மாதிரி வீடு, ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் ஒவ்வொரு கடைகள் முன்னாலும் ஒரு 6 அடி அல்ல 5 அடி உயரமுள்ள ஒரு மரக்கன்று நட்டிருக்க வேண்டும். அப்படி நடலன்னா 5000 ரூபாய் தண்டம், அபராதம். இது நல்ல யோசனையா? தண்டத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. 5000 தண்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5000 குறைச்சிக்கலாம். 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் உங்கள் வேண்டுகோளுக்கு இடங்க 1000 ரூபாயாக குறைக்கப்படுகிறது. எல்லா வீட்டு முன்னாலையும் ஒரு மரம் இருக்கும், எல்லா கடைக்கு முன்னாலையும் ஒரு மரம் இருக்கும். மரம் யாராவது வச்சா கூட கடைக்காரன் மறைக்காவே பேசிட்டு இருக்காரு. அது எப்படி சார் பாருங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்கதான். அது தேர்தல் நேரத்துல அப்படி பேசுவாங்க. சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பேசிட்டாரு. அதாவது குறிப்பா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டே பேசுறாரு. இந்த மாதிரி வந்து இந்துக்கள் வந்து எடுத்து இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க, 2 மாடு தான் ஒரு மாடை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டே அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு சரியான பிரச்சார அணுகுமுறையா பாக்குறீங்களா? இப்ப இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யார் சொல்லுங்க? நான் தான் வாங்கி கொடுத்தேன். 3.5%. கலைஞர் ஆட்சி, அவர் முதலமைச்சர் இருந்தார். ஒரு 6 இடத்துல அதே மாதிரி பேசினேன், போராட்டம் பண்ணுவேன். கடைசியாக திருச்சியில பேசினேன். கலைஞரே, முதல்வரே, அவங்களுக்கு கொடுக்கலன்னா நான் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவேன். அப்புறம் பிரிச்சு உள்ஒதுக்கீடு 3.5 கொடுத்தாரு. ஆனா மோடி வந்து அதாவது வந்து மதநீக்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்காக வேண்டியது. தமிழ்நாட்டுல கல்வி தேர்தல் +2 +10 தரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டோட பசங்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குன்றது. கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பின்தங்கி இருந்தது. அடிக்கடி சொல்லுவீங்க டாஸ்மார்க்ல ஃபர்ஸ்ட்லயும் கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து இப்ப கடந்த தேர்தல் முடிவுகள் வந்து, அதாவது மாநிலம் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் நல்ல இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டோட கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம், அதாவது நான் தொடர்ந்து சொல்றதுதான், இந்தியாவிலே பெரிய பணக்காரன் யாரு? அத்வானியா? அம்பானி. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள். அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். அவங்க குழந்தைகள் அல்லது பேரன் பேத்திகளுக்கு என்ன மாதிரி கல்வி கிடைக்குதோ, தரமான கல்வி, அது எல்லா கிராமத்தில் இருக்க சுப்பனுடைய குழந்தைக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன். என்னன்னா, கட்டாய கல்வி எழுதுங்க. கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. கட்டணம் இல்லாத எல்லாத்தையும் வந்து அரசாங்கமே கட்டணும். பெற்றோர்கள் 1 பைசா கட்ட வேண்டியதில்லை. இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களுக்கோ தம்பி தங்கைகளுக்கெல்லாம் எந்த கட்டணம் எவ்வளவா இருந்தாலும், அது எந்த கல்லூரியில இருந்தாலும் ஃபீஸ் கட்ட வேண்டியது. அரசாங்கம் கட்டணம் இல்லாத கல்வி. இந்த கல்வி நான் சொன்ன மாதிரி இந்த பணக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கிற என்ன சிலபஸ், சிபிஎஸ் சிலபஸ், அதுக்கு மேலேயோ என்னென்னமோ சிலபஸ் இருக்குது. ஒரே விதமான தரமான கல்வி. 3வது தரமான கல்வி. அப்புறம் சுகமான கல்வி. ஒரு குழந்தை சந்தோஷமா மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடம் போகணும். அதாவது சுகமான. அப்புறம் சுமை இல்லாத கல்வி. சுமை
முதுகுல என்ன தூக்கும் போது எத்தனை கேஜி தூக்கும் போது அதிகமா 4 கேஜி 5 கேஜி 10 கேஜி அது பெண் குழந்தைகள் இப்படிதான் போகுது. ஆனா பாரதியார் சொல்லிட்டு போட்டாரு என்ன சொல்லிட்டு போட்டாரு, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை. இந்த கேஜியை தூக்கி போனா வருமா? நிமிர்ந்த நடை பெண்களுக்கு வருமா? வராது. அதனால சுகமான சுமையில்லாத கல்வி, சுமை இருக்காது. கடைசியில விளையாட்டுடன் கூடிய கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி. 1 மணி நேரம் ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும், அதுக்கு மேல கல்லூரி போனதும் அங்கேயும் அது அந்த மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா 35 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. என்னன்னா இவன் என்னென்னமோ சாப்பிட்டு வயது தான் பெருசாவது தவிர ஆனா விளையாடுறதில்ல. இந்த கோத்தாரி கமிஷன் 1964 கோத்தாரி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஒரே மாதிரியான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அவர் சொன்னது. அதன் பிறகு ஒரு 4-5 கமிஷன் போட்டாங்க. கோத்தாரிக்கு பிறகு 64க்கு பிறகு நிறைய கமிஷன் போட்டாங்க கல்விக்காக. அதுல இன்னொன்னு சொன்னார் அவர், காமன் ஸ்கூல் சிஸ்டம், நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம். நெய்பர்ஹுட் அதாவது உங்க குழந்தை அல்லது அவருடைய குழந்தை அவர் 2 கிலோமீட்டர் பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்குதோ அந்த பள்ளியில சேர்த்தணும். அது பெரிய இதுதான் பெருசு. தமிழ்நாட்டிலேயே தரம் அதிகமாகுதுன்னு சொன்னா அவர் குழந்தைக்கு இடம் கொடுக்கணும். நெய்பர்ஹுட் ஸ்கூல் 2 கிலோமீட்டர். இப்ப சவுத் கொரியா போன்ற பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா 5 வயசு என்னைக்கு முடியுதோ அந்த 5 வயசு முடிஞ்சதும் பெற்றோருக்கு ஒரு இது வரும், அட்மிஷன் கார்டு. அரசே அட்மிஷன் போட்டு உங்க பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம். அது 2 கிலோமீட்டருக்குள்ள. இந்த மாதிரிலாம் இருக்கு உலகத்துல கல்விக்காக. ஆனா இங்க இல்லை. லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. திமுக அமைச்சர் இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையானதும் அல்ல. இன்னொன்னு கடைசியா அது சம்பந்தம் இங்க பாருங்களா தம்பி உட்கார். அதாவது 2005 இதே மாதிரி சென்னையில 9:59 தொடங்கி 10:59 முடிப்பேன் வாரம் சென்னையில. அது தலைப்பு தமிழகம் எங்கே போகிறது. தலைப்பு மக்கள் பிரச்சனைகள் டாக்டர் ஐயா, தத்தளிக்கும் கல்வி. அடுத்தது பண்பாட்டு சீரழிவுகள். அப்புறம் சமூகம் சில பதிவுகள். தமிழகத்தின் உயிர் நாடி. இப்படி எல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்து இதே மாதிரி 1 மணி நேரம் பேசுவேன். அந்த 2005 அது புத்தகமெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்ப இப்ப எடுத்துன்னு சொன்னேன். ஆளவந்தார் விடமாட்ட போகுது. அதான் அறிக்கை கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம், செய்திருக்கிறோம். உணவு அறிக்கை கொடுத்துருக்கோம். ஒரு கடிதம் அதை கொடுத்துருக்குறோம். எல்லாம் பண்றோம், சரியாதான் பண்றோம்.
பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து கல்வியில வந்து பிட்டாளர்கள் சொல்லி இப்ப அதிகாரிகளுக்கு ரொம்ப அழுத்தம் அதிகமானதால வேறு கட்டுப்பாடுகளுக்குள்ள விலக்கி கொண்டதாலதான் வந்து இப்ப விழுப்புரம் மாவட்டம் இப்ப 10,000 வந்துதான் சொல்லப்படுது. இது ஒரு அதிகாரிகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால வெளிப்படையாக காப்பீடு கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனாலதான் 10,000 காப்பீடு மாணவர்கள் எதிராக வாழறது அப்படின்னு சாய்ஸ் பண்ணாங்க. என்ன சொல்லுங்க? நீங்க சொல்ற மாதிரி இருந்து நடந்ததுன்னா தவறு தானே, எவ்வளவு பெரிய தவறு சொல்லுங்க. அரசை வந்து தேர்ச்சி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை, தரமான கட்டட வசதிகள் இல்லை, கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தலை. இதெல்லாம் செய்யணும். செய்யாம வந்து அது எப்பவுமே விருதுநகர் மாவட்டம் தான் முதல் இடம் வரும், கடைசி இடம் நம்ம மாவட்டம் கடைசி. இப்ப எனக்கு ஆச்சரியம் வந்து நீங்க இப்ப சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது அதனுடைய காரணம். சின்ன மாவட்டம் போட்டித் தேர்வுல வந்து போய் சொல்லிக்க முடியாது. சரி, முடிச்சிடலாமா? அதே மாதிரி முடிச்சிடலாம் பாரு. அவன் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டோம். இது அவர் பேசுங்களா? அடுத்த வாரம் மறுபடியும் ஆழங்கால சந்திப்போம். சரிங்கப்பா. கேமரா மாதிரி வந்து